ஹாய், நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா, ஒரு மண்டலா ஆர்ட்டை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் எப்படி காப்பி பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு காட்டன் சாரீ, ஒரு காட்டன் குர்த்தா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இந்த எம்டிஆருக்கு காட்டன் குர்த்தாக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே போட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய மண்டலா வந்து கீழே டாப்பில் போட்டாலும் ஓகே. அந்த மாதிரி நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அதனால் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் இது. நீங்கள் சர்க்கிளெல்லாம் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்கள் மண்டலா ஆர்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அதை சர்க்கிள்லாம் போட்டு தான் வந்து நம்ம பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இப்போ நீங்கள் கூகுள்லேயோ இல்லை பின்ட்ரெஸ்ட்லேயோ போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மண்டலா ஆர்ட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கில். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் வந்து இந்த மண்டலா வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு நம்ம நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுற ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக்லேயே வந்து நான் பேக்ரவுண்டில் ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆக விட்டதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஒயிட்டில் வந்து ட்ராயிங் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் இருக்குது, ஒரு ப்ளூ கலர், க்ரீன் கலர், பிளாக் கலர் கிளாத்தில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுறேன், நான் ஒயிட் கிளாத்லேயே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே வந்து இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கலர் வச்சு நம்ம ஃபுல்லாக கொடுக்கறது தான் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு மெத்தடு. உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக்கு இல்லை ஒயிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்போ ஒரு அதாவது ஒரு குர்த்தாவோ இல்லை ஒரு சாரியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே அழகாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இந்த நீங்கள் நிறையா ப்ளவுஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் நம்ம பெயிண்டில் வச்சு எழுதலாம். அதுவும் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதுக்கப்புறமா வந்து இந்த மண்டலா ஷேப் போக கலர் மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மண்டலாவை ஆஃபாக டிவைட் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வர மாதிரி, இன்னொரு ஹாஃப் வந்து நீங்கள் மண்டலா, கலர் மண்டலா வர மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கலர் மண்டலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரக்கூடாது இல்லையா? அதனால ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். தேங்க்யூ.